பேக்கிங் மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் பேக்கிங் மிஷின் வாங்கணும், ஆனால் எங்கே வாங்கணும்னு தெரியல, எப்படி வாங்கணும்னு தெரியல, எப்படி செக் பண்ணி வாங்கணுன்றது கூட தெரியல. ஆனால் எங்களோட ஃபீல்டு வந்து வேற. ஆனால் பேக்கிங் மிஷின் எப்படி நாங்கள் குவாலிட்டி செக் பண்ணுறதுன்றது தெரிய மாட்டேங்குது. இதனாலே நிறைய பேர் வந்து பார்த்தா சார் எங்கே பார்த்தாலும் நிறைய வீடியோ வருது சார், எந்த வீடியோ நம்புறது எந்த வீடியோ பார்க்கறதுன்னே தெரிய மாட்டேது சார். யார் தான் சார் நம்புறது? நம்ம கேட்கும்போது தான் நீங்கள் எதை செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை போய் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணணும். கம்பெனி விசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்க இருக்கிற மிஷினை குவாலிட்டியே பார்க்கணும். குவாலிட்டி வந்து எப்படி பார்க்கணுன்னா அவங்க என்னென்ன பிராண்டடை யூஸ் பண்ணி அந்த மிஷின் செஞ்சுருக்காங்கன்றதை நீங்கள் அதை பார்க்கணும். அதை நீங்கள் ஆன்லைனில் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டடோட நேம் வரும், அதோட குவாலிட்டி அந்த கூகுள்லேயே இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மிஷின் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது. ஃபினிஷிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் ஃபினிஷிங் முக்கியம்னா, அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஏரியாவில் உள்ள ஒரு மிஷினரிஸ் வச்சு தான் அந்த ஃபினிஷிங்கே கொடுக்க முடியும். அந்த ஃபினிஷிங்கை பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க உண்மையான ஒரு மேனுஃபேக்சராக தெரிவாங்க. ஏன்னா ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிலேருந்து வாங்கி அப்படியே அசம்பிள் பண்ணுற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செக் பண்ணணும். மூணாவது ஐட்டம் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக வந்து பார்த்தோன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி மிஷின் வந்து நாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு அது ஈஸியாக இருக்குன்றத செக் பண்ணணும். நாலாவது வந்து ஸ்பெக்கு, என்னென்ன ஸ்பெக்கில் அந்த மிஷின் இருக்குது, எந்தெந்த வெரைட்டி நம்ம அதை மிஷினில் ரன் பண்ணி ஓட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியும்ன்றத செக் பண்ணணும். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ், அதாவது இன்னைக்கு 2025 என்ன அப்டேட் இருக்குது, இந்த அப்டேட் வந்து நாளை எத்தனை வருஷத்துக்கு அது ஆஃப்டர். இப்போ ஒரு மிஷின் வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் 15 வருஷமாவது அதோட காஸ்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும் அந்த மிஷின். அப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த அளவுக்கு ஒரு ஃபியூச்சர்ஸாக இருக்கா, ஃபியூச்சரில் வந்து அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது ஏன் நீங்கள் செக் பண்ணணும். கடைசியாக தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்றது நீங்கள் செக் பண்ணணும். இப்போ சொன்ன அத்தனை விஷயங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். மேலும் விவரங்களுக்கு ஆட்டோ பவர் பைக்கை தொடர்பு கொள்ளலாம்.